இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் தவக்காலத்தின் 2வது வாரம் வெள்ளிக்கிழமை இன்று அன்னையாம் திரு அவை உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 33 முதல் 43 மற்றும் 45 முதல் 46 முடிய. இந்த இறை வார்த்தை எதை பற்றி பேசுகிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையினை பற்றியும் தன்னுடைய பணி வாழ்வினை பற்றியும் தான் சந்திக்கக்கூடிய சிலுவை மரணத்தினுடைய வேதனையை பற்றியும் எல்லாவற்றையும் விட மக்கள் எப்படி தன்னை புறக்கணிக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு இந்த உவமை சொல்லுகிறார். நிலக்கீழார் தன்னுடைய நிலத்தை, திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுப்பதும், பழம் பறிக்கும் காலம் வருகின்ற பொழுது அதனை பெறுவதற்காக வேலையாட்களை அனுப்புவதையும், அவர்கள் வேலையாட்களை நைய புடைத்து அவர்களை விரட்டி அடிப்பதையும், இறுதியாக இதோ சொத்துக்குரியவன் வருகிறான், வாருங்கள் இவனை கொன்று குவித்து விடுவோம், பிறகு இந்த சொத்துக்கள் எல்லாம் நமக்கு உரியதாக்கிவிடும் என்று சொல்லி அந்த குத்தகைக்கு எடுத்தவர்கள் நிலத்தின் உரிமையாளருடைய மகனை கொன்று குவிக்கிறார்கள் என்பதை இயேசு தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். இது தனக்கு நிகழக்கூடிய இந்த மரணத்தின் வேதனை, இந்த சமுதாயம் தன்னை புறக்கணிக்கப் போகிறது என்பதை உணர்ந்து சொல்லக்கூடிய வேதனை. இப்படி இயேசு சொல்லி முடித்த பிறகு, கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல்லாயிற்று என்றும், இப்படி கொடிய குத்தகைக்காரர்களை நிலக்கீழார் வந்து அவர்களை விரட்டி அடித்துவிட்டு தனக்கு யார் உரிமையை கொடுப்பார்களோ, தன் நிலத்தினுடைய விளைச்சலை யார் கொடுப்பார்களோ அவர்களுக்கு திரும்பவும் கொடுப்பார் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு படம் பிடித்து காட்டுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசுவை யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் புறக்கணித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலே அவர்கள் நினைத்ததை இயேசு படம் பிடித்து காட்டிவிட்டார். இன்னும் அவர்களுக்கு இயேசுவின் மீது கோபக்கணைகள் எழ ஆரம்பித்து விட்டது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் ஏறக்குறைய இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்புடைய ஒரு செய்தியை தான் கொடுக்கிறது. தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 3, 4 மற்றும் 12, 13 தொடர்ச்சியாக 28வது இறைவசனம் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இந்த முதல் வாசகத்தில் எதை பற்றி நாம் வாசிக்க கேட்கிறோம்? தன் சகோதரனை ஒட்டுமொத்த சகோதரர்களும் கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த சகோதர கூட்டத்தில் ஒருவன் மட்டும் தன் சகோதரனை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அவனை பாதுகாக்கும் விதத்திலே பழனது கிணற்றில் தள்ளுவதும், அதன் பிறகு அவர்கள் அவனை விற்பதுமாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. யார் விற்கப்பட்டவர்? இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேலுக்கு இளைய மகனாக பிறந்த யோசேப்பு, அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது கொண்ட காய்மகாரத்தினால், அவனை புறக்கணிக்க விரும்பியதினால், அவனை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாததினால், தந்தை எந்த அளவிற்கு அந்த இளைய மகனை அன்பு செய்கிறார் என்பதை இந்த மூத்த சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஒழித்து விட்டால் தந்தையினுடைய பாசம், அன்பு எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும் என்ற தவறான எண்ணத்தோடு யோசேப்புவை அவர்கள் கொலை செய்ய விரும்புகிறார்கள். இறைவனுடைய திட்டம், அவர்களை விற்றார்கள். விற்கப்பட்டவர் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் ஏறக்குறைய இயேசு சொல்லுவது போல, அந்த கொத்தகைக்கு எடுத்தவனிடம் பல வேலையாட்களை அனுப்பியது போல இயேசு அழகாக சொல்லுவார். இறைவாக்கினர்களை அனுப்பப்பட்டது, அரசர்களை அனுப்பப்பட்டது, நீதி தலைவர்களை அனுப்பப்பட்டது, உண்மைக்காக போராடக்கூடியவர் அனுப்பப்பட்டது, இப்படி எத்தனையோ மனிதர்களை அனுப்பினார் இறைவன். ஆனால் இந்த மற்ற மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையே.
அவர்களை எல்லாம் புறக்கணித்தார்கள், கொன்று குவித்து போட்டார்கள். இறுதியாக தன் மகனையே அவர்கள் கொன்று குவித்து போட்டார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், இன்றைய காலகட்டங்களிலே சமுதாயத்திலே புறக்கணிப்பு என்கின்ற ஒற்றை நிகழ்வின் வழியாக அன்று யோசேப்பு புறக்கணிக்கப்பட்டது போல, இயேசு புறக்கணிக்கப்பட்டது போல, உங்களால் நானும், என்னால் நீங்களும், நம்மால் அடுத்தவர்களும், அடுத்தவர்களால் நாமும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் அடுத்தவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. உளவியல் ஆராய்ச்சியாளர் அழகாக சொல்லுவார், சிக்மண்ட் ஃப்ராய்ட், இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதன் இன்னொருவனை புறக்கணிக்கிறான் என்றால் அவனுடைய வளர்ச்சியை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால்தான். இது சமுதாயத்தில் மட்டுமல்ல, குடும்பத்திலே நிகழ்வு கொண்டிருக்கிறது. சகோதரனுடைய வளர்ச்சி இன்னொரு சகோதரனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சகோதரனுடைய வளர்ச்சி இன்னொரு சகோதரிக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் குடும்பத்திலிருந்து வேரூன்றி வருகின்ற பொழுதுதான் அது பிறர் மீதும் திணிக்கப்பட்டு சமுதாயமாக, ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படக்கூடிய சமுதாயமாக காணப்படுகிறது. இன்று இயேசு ஒரு சவாலை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றார். அது என்ன சவால் தெரியுமா? நீங்களும் நானும் பிறரை புறக்கணித்து கொண்டிருப்பது போல நம் உடலுக்குள் இருக்கின்ற ஆன்மாவை நாம் புறக்கணித்து கொண்டே இருக்கிறோம். எனவேதான் பாவ சேற்றில் மீண்டும் மீண்டுமாய் நாம் விழுந்து கொண்டே இருக்கிறோம். இன்று தவக்காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமை நாம் எப்படி புறக்கணிப்பு என்கின்ற அந்த மனப்பக்குவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த புறக்கணிப்பை முழுவதுமாக நாம் புறக்கணித்து எரிந்துவிட்டு நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி இறைவனுக்கு உரியவர்களாக வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.